கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த இந்த வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் இருக்கிற திருச்சபையாருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 21 முடிய நாம் வாசிக்க கேட்டோம். இந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் 2 பகுதிகளாக நாம் பிரித்து நாம் பிரசங்கங்களை கேட்க இருக்கிறோம். முதலாவது பகுதி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடியவும், இரண்டாவது பிரசங்கமாக ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் அந்த பிரசங்கத்தை கேட்க இருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடிய நாம் 2 பகுதிகளாக பிரித்து நாம் பிரசங்களை கேட்க இருக்கிறோம். முதல் பகுதிக்கு ஒருவேளை நாம் தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் பெற்றிருக்கிற 7 நன்மைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் அல்லது ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் பெற்றிருக்கிற நன்மையான காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் இந்த 11 வசனங்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நீதிமான்கள் பெற்றிருக்கிற 7 நன்மைகளை நாம் இந்த 11 வசனங்களில் பார்க்க இருக்கிறோம். அதே போல 12ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடிய முதல் ஆதாமுக்கும் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையிலான ஒற்றுமைகளும் வேற்றுமைகளை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபமாக இருந்தாலும் கூட இது ஒரு நேர்த்தியான ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை போலத்தான் நாம் என்ன பண்ண முடியுங்க, பார்க்க முடியும். இதிலே இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நிருபங்களிலே மிக அருமையான இயேசு கிறிஸ்துவை பற்றிய போதனைகளையும், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததற்கான காரணத்தையும், ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்தும், அதே போல ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற விசுவாசிகளுடைய நடக்கையை குறித்தும் இந்த நிருபத்திலே நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளிலே 7 நன்மைகள் என்னென்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவோடு சமாதானம் பெற்றவர்களாக நாம் என்ன பண்றோங்க, இருக்கிறோம். இதுக்கு விரோதமான அல்லது இதற்கு எதிர்மறையான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. நம்ம முதல் வார்த்தை வாசிங்க. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. யார் சொல்றா? தேவன் சொல்ற. அது சமாதானம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்றாங்க, சொல்றாங்க. ஆனா நீதிமான்களுக்கு என்ன உண்டு? சமாதானம் உண்டு. சமாதானம் என்று சொன்னால் இரு திறத்தாரையும் ஒன்று சேர்த்துவது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லைங்களா? அதே போல சமாதானம் நாம யாரோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம், அந்த வசனம் வாசிக்கிறோம் பாத்தீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்ப எப்போ இந்த பிரிவினை உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, நாம் எப்போ மனுக்குலம் பாவத்திற்குள்ளாக விழுந்ததோ, ஆதாம் எப்பொழுது பாவத்திலே விழுந்தானோ, அல்லது ஆதாமும் ஏவாளும் பாவத்திலே விழுந்த போது நாம் தேவனிடத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டவர்களாக. அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுங்க? கடவுளுக்கும் நம்ம ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, ஆண்டவருக்கும் நமக்கு என்ன இருந்தது? மனுஷனுக்கு அல்லது ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தது, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. பார்க்குறோம் நம்ம. பாவம் என்ன பண்ணிச்சுங்க? இரு பிரிவாக என்ன பண்ணிடுச்சு? பிரிச்சிருச்சு. யாருக்கு இடையில பெரிய பிரிவினை உண்டாக்கியது? தேவனுக்கும் கர்த்தர் உண்டு பண்ணின, மனுஷன் உண்டு பண்ணின தன்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற மனுஷர்களுக்குமே என்ன ஆயிடுச்சுங்க? பிரிவினை உண்டு பண்ணது. யார் உண்டு பண்ணுனா தெளிவா பார்க்கிறோம். பாவம் நமக்கு உண்டு பண்ணினது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பரிகார பலியின் மூலமாக அதனால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறதுனால தற்பொழுது இல்லைங்களா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும்
ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற எல்லாருமே தேவனோடு என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம சமாதானம் பெற்றவர்களா இருக்கிறோம். இப்ப யாருக்கு நமக்கு விரோதம் இல்லை? ஆண்டவருக்கு நமக்கு விரோதம் இல்லை. விரோதம்னா தான் புரியும் நல்லா இல்லையா? அப்போ நம்ம விரோதியா இருக்கிறவங்க ரெண்டு பேரும் யாரு, ரெண்டு குரூப் விரோதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தர் சொல்றது இன்னொருத்தர் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அப்ப என்னென்ன செய்ய மாட்டாங்க? ஒரு இணக்கம் இருக்காது. எந்த ஒரு காரியத்திலையும் என்ன இருக்காது? ஒரு சம்மதம் சொல்லி என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க இல்லையாங்கண்ணே? ஆமா. ஆனா இப்போ நாம் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பரிகார பலியின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம கிடைத்திருக்கிற மிக உன்னதமான ஒரு நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, தேவனோடு நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்போ பழைய விஷயமெல்லாம் என்ன ஆயிடுச்சாரு? கர்த்தர் என்ன பண்ணிட்டாருங்க? இயேசு கிறிஸ்துடைய அந்த திரு ரத்தத்தை கொண்டு, அந்த திரு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு எடுத்தார் இல்லைங்களா? அதனால பாவக்கரைகள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? நீக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் என்னவா மாற்றப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக, நாம் பரிசுத்தவான்களாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நமக்கும் ஆண்டவருக்கு இடையே இருக்கிற அந்த பிரிவினை என்ன ஆயிடுச்சுங்க? தகர்த்தப்பட்டு விட்டது. இனிமேல் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? டைரக்டா ஜபம் பண்ணலாம், கேட்பார். நம்ம இன்னொரு நபர் மூலமா நம்ம போய் ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் டைரக்டா யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலாங்க? வேண்டுதல் செய்யலாம். அதே போல கர்த்தருக்கு தேவனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு உறவை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். எதன் மூலமாக? இயேசு கிறிஸ்துவுடைய பரிகார பலியின் மூலமாக. முதலாவது நன்மை. இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். ஆமா இல்லைங்களா? இரண்டாவதாக கிருபையின் எல்லைக்குள் ஒரு கடவுள் சீட்டை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லது அதாவது என்ன சொல்லுங்க, நுழை உரிமையை பெற்றிருக்கிறோம். கிருபை பெறுவதற்கு நாம் தகுதியானவர்களாக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? மாறி இருக்கிறோம். கிருபை பெறுவதற்கு நாம் உகந்தவர்களாக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். இங்க ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமா, பிதாவின் இடத்திலே சேர்கிற ஸ்லாக்கியத்தை யார் மூலமாய் பெற்றிருக்கிறோம்? ஆண்டவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்போ நாம் கிருபைக்குள்ளாக நாம் செல்லுவதற்கான ஒரு தகுதியை நாம் என்ன பண்ணியிருக்கிறோங்க? பெற்றிருக்கிறோம். எதன் மூலமாக? நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருப்பதின் மூலமாக. மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம். அதே வசனத்துல கூட கீழே இருக்கிற வசனம், தேவ மகிமையை. ஆமா, மூன்றாவது காரியம் தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையும் நாம் என்ன பண்ணிக்கிறோம்? பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அடுத்தது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமா, அப்ப மறுமையிலே நாம் கர்த்தருடைய இல்லைங்களா, மறுமையிலே நாம் தேவ மகிமையை அடைவோம் என்கிற அந்த நம்பிக்கையை நாம் என்ன பண்ணிக்கிறோம்? பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். ஆமா, இந்த பகுதியில நான்காவதாக பயிற்சியின் மூலமாக வருகிற வளர்ச்சி. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், அல்லது விசுவாசியாக மாற்றப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், நாம் பாவத்திலே விழமாட்டோம், நம்ம பாவமே செய்ய மாட்டோம், தப்பே செய்ய மாட்டோம், தப்பே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியாதுங்க? சொல்ல முடியாது. அந்த பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்றோங்க? வளர்ச்சியின் பாதையில போயிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட வளர்ச்சி? ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய முதிர்ச்சியை நோக்கி நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? போய் கொண்டிருக்கிறோம். அப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிறவராக என்ன பண்றாருங்க? இருக்கிறார், பயிற்சி கொடுக்கிறார். சில நேரங்களில் நம்ம என்ன பண்றோம்?
சோதனைக்குட்படுகிறோம். சில நேரங்களில் நாம் என்ன பண்ணுகிறோம்? வீழ்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் மீண்டுமாக எழுந்து நிற்கும்படியான பலனை கர்த்தர் என்ன பண்றாருங்க? நமக்கு கொடுக்கிறார். அப்போ ஒவ்வொரு நேரமும் நாமை கர்த்தர் என்ன பண்றாருங்க? பயிற்சிவிக்கிறவராக, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை பயிற்சிக்கிறவராக கர்த்தர் என்ன பண்றாருங்க? இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? அது விடாமுயற்சியோடு நாம் செயல்படுகிறவர்களாக நாம் என்ன பண்றோங்க? இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் வாசிக்கிற பொழுது 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆமாம். அப்போது வேதம் தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இங்கே ரொம்ப நேர்த்தியாக நாம் பார்க்குறோம். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வேதனை வந்தாலுமே கூட அது நமக்கு ஒரு பயிற்சியாகத்தான் என்ன பண்ணுதுங்க இருக்குது. எதை நோக்கி செல்வதற்கு அல்லது எதை அடைவதற்கான பயிற்சி என்று சொன்னால் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைவதற்கு, ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதற்கான பயிற்சி தான் எது அப்படின்னா, சோதனையானாலும் சரி, வேதனையானாலும் சரி, சில நேரங்கள் நாம் என்ன பண்ணுறோம்? வீழ்ந்து போய்கிறோம். நம்ம யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, யாருமே சொல்ல முடியாது நான் இதனால வரை என்ன பண்ணதில்லை, நான் வீழ்ந்து போனதே இல்லை. வீழ்ந்து போகிறது அப்படின்னு சொன்னால் பாவத்திலே விழுந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. யாரும் கூட விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொருவரும், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும், நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன பண்ணிக்கிறாருங்க? ரத்தம் சிந்தி நம்ம மீட்டு கொண்டிருக்கிறார். மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொருவரும் கூட நாம் ஆழமாக நாம் அமர்ந்து யோசிக்கிற பொழுது, சிந்திக்கிற பொழுது நாம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் நாம் என்ன பண்ணிடுறோங்க? தவறு விடுகிறோம். சில நேரங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம்? நம்ம அந்த விசுவாசிக்கான அந்த நிலையிலிருந்து நாம் என்ன பண்ணிடுறோம்? கீழே விழுந்து விடுகிறவர்களாக மாறி விடுகிறோம். அந்த விசுவாசிக்கான குணாதிசயங்களிலிருந்து நாம் என்ன பண்ணிடுறோம்? வீழ்ந்து போகிறவர்களாக மாறி விடுகிறோம் இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னா என்னங்க? பயிற்சி. கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாருங்க? பயிற்றுவித்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பயிற்சி எதை நோக்கி? மீண்டுமாக சொல்கிறேன், எதை நோக்கி? அந்த முதிர்ச்சியை நோக்கி. எப்படிப்பட்ட முதிர்ச்சி? ஆவிக்குரிய முதிர்ச்சியை நோக்கி நாம் என்ன பண்ணுறோம்? செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். ஆக 4வது காரியம், பயிற்சியின் மூலமாக வருகிற வளர்ச்சி அடைகிறவர்களாக நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனத்தில் ரொம்ப அருமையாக நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? மேலும் நமக்கு அருளப்பட்டிருக்கிற 5வது காரியம், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? ஊற்றப்பட்டிருக்கிறது. 5வதாக நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறவர்கள் பெற்றிருக்கிற நன்மைகளில் மிக முக்கியமான நன்மை என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்பை உணர்ந்தவர்களாக நம்மால் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். மற்றவர்களால் கர்த்தருடைய அன்பை கர்த்தர் நமக்கு பாராட்டியிருக்கிற இல்லைங்களா மிகப்பெரிய அந்த கிருபையும் அன்பையும் என்ன பண்ண முடியல, அநேகரால் உணர முடியல. நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. சாப்பாடு கிடைச்சதுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? என்னங்கக்கா, சூப்பராக சாப்பாடு நிறைய கிடச்சிச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறோமா? என்ன பண்ணுறோம்? என்னென்ன ப்ரேயர் பண்ணுறீங்க? ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நன்றி சொல்றோம். ஒரு வியாதி கஷ்டத்தில் இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அல்லது மாத்திரை மருந்து எடுக்கிறோம், ஊசியே போடுறோம், சரியாயிடுச்சு, உடனே ஆண்டவருக்கு என்ன பண்ணுறோம்? எதனால நன்றி சொல்கிறோம்? அவர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? உணர்ந்தவர்களாக இருக்கிறோம். அப்போ யார் உணர்ந்து கொள்ள முடியும்? கர்த்தர் வைத்திருக்கிற அன்பை யாரால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்ட அல்லது நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனால தான் தேவ அன்பை என்ன பண்ண முடியுங்க? உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வசனம் தான் சொல்லுது,
அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே என்ன பண்ணப்பட்டிருக்குதான், ஊற்றப்பட்டிருக்கிறது. ஏன் கிறிஸ்துவர் அன்பா இருக்கிறாங்க? நமக்குள்ளே தானா அன்பு புறப்பட்டு வந்துருதா அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன பண்ணலீங்க, வராது இல்லையா? ஏன் சண்டை போடல, ஏன் பொறுமையா இருக்கிறான், ஏன் எதுன்னு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இருதயத்தில் இருதயம் முழுவதுமாக என்ன இருக்குதுங்க, என்ன இருக்குது, என்ன எதான நிரம்பி இருக்கிறோம், தேவ அன்புனால. தேவ அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? கரைதிரையற்ற அன்பு, எந்தவித குறையும் சொல்ல முடியாத அன்பு, எந்தவித சலனமும் இல்லாத அன்பு. அது எப்படிப்பட்ட அன்பு? தியாகம் உள்ள அன்பு. அப்படிப்பட்ட அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணிக்கிறாருங்களா கர்த்தர் ஊற்றி. வசனம் தான் ரொம்ப அருமையான வசனம். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ரொம்ப நேர்த்தியான ஒரு அருமையான வசனம் என்ன அப்படின்னா, இந்த வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க, ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நமக்கு வெட்கப்படுத்தாது. இப்போ நமக்குள்ள என்ன இருக்குதுங்க, ஒருவேளை என்னால் அன்பு செலுத்த முடியல, என்னால் விரோதிக்கிறேன், நான் என்னுடைய இருதயத்திலிருந்து கசப்பான காரியங்கள் வருது, நான் எல்லாரிடத்துலையும் நான் என்னால் இணக்கமாக இருக்க முடியல. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இல்லை, எதிரில் இருக்கிறதுல பிரச்சனை, நமக்கு தான் பிரச்சனை. நம் பார்க்கிற எல்லாரும், நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே கூட கண்ணாடியை போலத்தான். நமக்கு எதிரில் இருக்கிற இமானு நமக்கு எதிரில் இருக்கிற கண்ணாடியை போலத்தான் இல்லைங்களா? என்ன இப்படி முடி கோணலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இங்கே கோணலாக இருந்தால் எங்கே இருக்கும், கண்ணாடியில் அப்படித்தான் இருக்கு. இங்கே கருப்பாக இருந்தால் கண்ணாடியிலே எப்படி தான் இருக்குங்க, கருப்பாக தான் இருக்கு. இங்கே நரைச்சி முடி இருந்ததுன்னா கண்ணாடியிலே என்ன பண்ணுங்க, நரைச்சி முடி. அப்போ நம்ம எப்படி நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோமோ அப்படி தான் அந்த சமுதாயம் நமக்கு என்ன பண்ணுங்க, அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப கடுமையான மோசமான, நான் நிறைய இடங்களில் பழகிருக்கிறேன். நான் கூட ஒரு சில நேரங்களில் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டேன். அங்கே சென்னையில் இருக்கும்போது ஒரு பாட்டியம்மா, வயசான ஒரு பாட்டியம்மா, அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா எல்லாத்தையும் சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் டேவிட் கருணாகரன், நமக்கெல்லாம் தெரியும் நிறைய பேருக்கு இல்லைங்களா? ஒரிசாவில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். தர்மராஜ் ஐயாவுக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்குங்க ஐயா, டேவிட் கருணாகரன். ஆமாம், அவர் கூட சென்னையில் இருக்கும்போது நான் ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். வாரம் நான் போவேன். அவர் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போய் எனக்கு பிரசங்கம் பண்ணுற கூட்டிகிட்டு போவார் என்னைய. அப்போ நாங்கள் ஒரு 2-3 குடும்பம் தான் வருவாங்க, உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், பிரசங்கம் பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமைலாம் மத்தியானம் வாரம் எங்களுக்கு இவர் காசு கொடுத்துருவார். அவங்க கறியெல்லாம் வாங்கி சமையல்லாம் செஞ்சு எங்களுக்கு ரொம்ப உபசரிப்பாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு அம்மா ரொம்ப அசிங்கமாக பேசு. எனக்குமே கூட சில நேரங்கள் அம்மாவில் என்ன பண்ண முடியல இல்லையா? என்னது, நம்மளால் பொறுமை இல்லாத நம்ம என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம். ஏம்மா உனக்கு அறிவுக்குதா, போமா எந்திரிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். அவர் இன்னொருத்தர், அவர் பேர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பகுதிக்கு அவர் தான் பொறுப்பு. அவர் ஒரு 2 டைம் பிடிச்சி அடிச்சிட்டார். பிரசங்கம் நடந்துட்டு இருக்கிறக்க அந்த அம்மா பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு கெட்ட வார்த்தையே பேசியிருந்தா எப்படி இருக்கு சொல்லி பார்த்தாங்க, அடிச்சிட்டார். அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம், அருண், பிரசங்கம் பண்ணுற நமக்குமே என்ன இல்லாத போயிடுச்சு, பொறுமை இல்லாத போயிடுச்சா? ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் நீ ருசி பார்த்துருக்கிறியா? நான் பைக்கில் ரிட்டர்ன் வரும்போது என்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பேசிக்கிட்டே வராரு. அப்போ சொல்லும்போது அவர் ரொம்ப அருமையாக சொன்னாருங்க, நாம் கர்த்தரால் வெறுக்கத்தக்கவர்களாக இல்லைங்களா? அது ரொம்ப அந்த வேதாகமத்தில் மோசமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க இல்லைங்களா? கந்தை துணிக்கு ஈக்குவலாக நம்முடைய பாவம், நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், ரொம்ப மோசமானவர்களாக இருந்தாலுமே கூட கர்த்தர் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம என்ன பண்ணுறாருங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நம்மை நேசித்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, அப்படிப்பட்ட தேவ அன்பை கரைதிரை இல்லாத ரொம்ப மோசமானவர்களையும் நேசிக்கிற அந்த அன்பு மிக மிக அவங்கள யாரும் என்ன பண்ண முடியாது, நேசிக்கவே முடியாது, அவங்க எடுத்து அன்பு செலுத்தவே முடியாது. அவங்கள என்ன பண்ணுங்க, வெறுக்கிற தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிற மோசமான மக்களையும் கூட
அந்த நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணிக்கிறாருங்க? ஊற்றிருக்கிறார். மனுஷிகமான அன்பு இல்லை, தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது? ஊற்றப்பட்டிருக்குது. வசனத்தை சொல்லுது. அன்பு அப்படின்னு சொல்ல என்ன சொல்லியிருக்குதுங்க? தேவ அன்பு. பிழையற்ற சகலமானோரையும் நேசிக்கிற அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்களா? ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம சாதாரணமான மனுஷிக அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படல. அது எல்லாருக்கும் இருக்கும். அது யாருக்கெல்லாம் இருக்கும்? நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் இருக்கும். நிறையா என்ன பாருங்க, அன்னைக்கு பாருங்க ஒரு சிலர் நமக்கு என்னங்கண்ணே உதவி செஞ்சாங்க. அவங்களாம் ஒருவேளை அவிசுவாசியாக கூட என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். இந்த நம்ம பேரூராட்சி தலைவர் கூட வந்திருந்தார். அவர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்டால் கூட ஒருவேளை அவரால் முடிஞ்ச உதவிகளை என்ன பண்ணுவாருங்க? செய்வார். இன்னும் உலக பிரகாரமான மக்கள் என்ன பண்ணலாம்? அன்பு செலுத்தலாம். ஆனால் இங்கே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் எப்படிப்பட்ட அன்பு ஊற்றப்பட்டிருக்குதுங்க? தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட அன்பு? கரைதிரை இல்லாத, எந்தவித பழுதும் இல்லாத, யாரையும் சரிசமமாக யாரையும் அன்பு செலுத்துகிற அப்படிப்பட்ட அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது? ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆக நான் யார் இடத்துலயாவது நான் பேச மாட்டேன், இவங்களோட பேச மாட்டேன், இவங்க இடத்துல என்னால் அன்பு செலுத்த முடியல சார், இவங்க இடத்துல என்ன பண்ண முடியல, என்னால் இணக்கமாக இருக்க முடியல. நான் கட்டாயமாக சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற இனத்தார் அல்லது உங்களுடைய வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய இணைஞ்சன பந்துக்கள் யாராக இருந்தாலும் சரி, என்னால் அன்பு செலுத்த முடியல அப்படின்னு சொன்னா கட்டாயமாக தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணப்படல. உண்மை அதுதான். மாமியாரோட சரி என்னது மருமகம் மாமியார் மருமகளோட இணக்கம் இல்லை, தேவ அன்பு என்ன பண்ணல, ஊற்றப்படல. உண்மையை சொல்றேன். ஏமனியம்மா சிரிக்கிறாங்க. பாஸ் எங்கடா விட்டா நம்ம குடும்பத்தில் ஓகே. நான் சொல்றது கரெக்டுங்களா இல்லையா? தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் ஏற்றுக்கொண்ட அந்த அன்பு, எல்லாரையும் பொறுத்து கொண்ட அன்பு, எல்லாரையும் சகித்து கொண்ட அந்த அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இது நம்ம மிஷினரிமார்கள் தயார் செய்த இந்த பிரசங்கம் ரொம்ப அருமையாக தயார் பண்ணிக்கிறாங்க. இதை ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு என்னதுங்க அதிகாரத்துக்கும் நேர்த்தியாக எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மடிச்சா என்ன ஆயிரும்? உடஞ்சி போயிடும். கிட்டத்தட்ட 70-80 வருஷம் ஆகுது. எனக்கு இது ரீசெண்டாக ஒரு இதாக கிடைச்சது. அப்போது நல்லா யோசிச்சு பார்க்கணும். தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது? ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து யார்கிட்டயாவது போய் சண்டை போட்டாரா? யாரையாவது வெறுத்தாரா? யாரையாவது நேசிக்காத விட்டாரா? எங்கேயாவது கடைசி வரையுமே தேவனிடத்துல நம்ம பார்க்க முடியாத காரியம் ஒரே ஒரு இடத்துல சவுக்கு எடுத்து என்ன பண்ணாருங்க? அடிச்சார். எங்க? தேவாலயத்தில் அங்கே மட்டும்தான் அடித்தாரே தவிர இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த அந்த மனுஷனையும் கூட, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த அந்த மனுஷரையுமே கூட கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னாருங்க? ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுக்கிறாங்கப்பா, இவங்களை என்ன பண்ணுங்க? மன்னியும். எப்படி பார்த்தீங்களா? அப்போ அப்படிப்பட்ட அன்பு, தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குதுங்க? ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் அதை உணர்ந்தவர்களாக நாம் என்ன பண்ணுங்க? செயல்பட வேண்டும். அதே போலத்தான் இதுக்கு இணையான ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஊற்றுவேன் இல்லைங்களா? அதே போலத்தான் அந்த பதத்தான் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க? சாரி, அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற அதே பதத்தை இந்த இடத்துலையும் என்ன பண்ணிக்கிறாங்க? பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் அதனாலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? பிடிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியாலே பிடிக்கப்படுறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதே போல நாம் முழுமையாக தேவ அன்பினுடைய கட்டுக்குள்ளே நாம் என்ன பண்றோங்க? இருக்கிறோம் என்பதை நாம் என்ன பண்ணுங்க? உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம்.
இதுல ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். முதல் காரியம், ரட்சிப்பை குறித்தான நிச்சயத்தை பெற்றவர்களாக நாம் என்ன பண்றோங்க இருக்கிறோம். அப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறவர்கள் பெற்றிருக்கிற ஆறாவது நன்மை என்ன அப்படின்னு சொன்னா, நாம் ரட்சிப்பின் நிச்சயத்தை அல்லது ரட்சிப்பை குறித்த நிச்சயத்தை பெற்றவர்களாக நாம் என்ன பண்றோம் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஏற்கனவே சொன்ன காரியத்தை மீண்டுமாக நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? 10ஆம் வசனத்துல ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கிறோம். ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருந்த அந்த பிரிவினையிலிருந்து நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாகி இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனம் வாசிக்கலாம். ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமா, நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வாறு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ததும் யாரு? தேவன் நமக்காக கிருபையாக செய்திருக்கிறார். நம்மளா போய் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலைங்க, ஒப்புரவாகி கொள்ளவில்லை. நம்மளா போய் கர்த்தரிடத்துல நாம் நம்முடைய பாவத்தை எல்லாம் விட்டுட்டு, நம்முடைய கடவுளுக்கு விரோதமாக செய்த எல்லா தீய காரியங்களெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட போய் நம்மளா போய் என்ன பண்ணல, ஒப்புரவாகி கொள்ளவில்லை. மாறாக இந்த ஒப்புரவாக்குதலின் வேலையும் யார் முன்னெடுத்து செஞ்சிருக்கிறார்? தேவன் முன்னெடுத்து செஞ்சிருக்கிறார். ஆக நீங்களும் நானும் தேவனிடத்துல ஒப்புரவாகி இருக்கிறோம். எதன் மூலமாக அல்லது யார் மூலமாக என்று சொன்னால், கர்த்தராலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். எதன் மூலமாக? கிருபையினாலே நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் என்ன பண்ணுங்க, உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கிற காரியம், 7வது நன்மை. 11ஆம் வசனம் வாசிக்கலாம். இறுதியாக கர்த்தருக்குள் நாம் சந்தோஷம் பெறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்ப நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்தில் மாத்திரமில்லை அந்த மகிழ்ச்சியை பெறுகிறவர்களாக, மாறாக இந்த பூமியிலே இருக்கிற பொழுதும் கூட நாம் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்கிறவர்களாக நாம் என்ன பண்றோங்க இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அனுதினமும் ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறதுனால எவ்வளோ எந்த விதமான இடர்பாடுகள் வந்தாலும், எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும், எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் நாம் எப்படி சூழ்நிலையிலே போகிறோம், மகிழ்ச்சி சந்தோஷத்தோடய நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்கும். சந்தோஷத்தோட எல்லாவற்றையும் நாம் எதிர்கொள்வதற்கு நாம் என்னவாயிடுறோம், ஆயத்தமாகி விடுகிறோம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆமா, எப்படிப்பட்ட இது தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது இல்லைங்க, புசிப்பும் குடிப்பும் இல்லை. அது எங்க பெற்றிருக்கிறோம், பரலோகத்தில் மாத்திரம் இல்லை, இந்த பூமியிலேயே நாம் என்ன பண்ணியிருக்கிறோங்க, பெற்றிருக்கிறோம். 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாருங்க, நிரப்புவாராக, நிரப்பியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ஆமா, இதுல சந்தோஷத்தையும் நாம் என்ன பண்றோங்க பார்க்கிறோம். ஆக உலகம் தரக்கூடாத சமாதானத்தையும், உலகம் தர முடியாத சந்தோஷத்தையும், உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் நாம் என்ன பண்ண முடியும், நம்மால பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் என்ன பண்றோங்க, பெறுகிறவர்களா இருக்கிறோம். நான் மீண்டுமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தின் மூலமாக நாம் கர்த்தரிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிற நன்மையை நாம் அடைந்திருக்கிறோம். இரண்டாவதாக
கிருபையின் எல்லைக்குள் பிரவேசிக்கிற அந்த உரிமையை நாம் என்ன பண்ணிக்கிறோம்? பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையை பெற்றிருக்கிறவர்களாக நாம் என்ன பண்றோம்? இருக்கிறோம். நான்காவதாக பல இடர்பாடுகள், பல சோதனைகள் வந்தாலும் கூட அவைகள் எல்லாம் நமக்கு பயிற்சியாக இருந்து அது வளர்ச்சியின் பாதையிலே நம்மை வழிநடத்துவதை நாம் என்ன பண்ண முடியும்? நம்மால பார்க்க முடியும். ஐந்தாவதாக நாம் பார்க்கிறோம், கடவுளுடைய அன்பை நாம் முழுமையாக உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஆறாவதாக ரட்சிப்பை குறித்தும் இல்லைங்களா, ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்தும் நிச்சயம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இறுதியாக கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறவர்களாக, கர்த்தருக்குள் மகிழுகிறவர்களாக, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், ஒருவேளை என்னதுங்க, உலக பிரகாரமான கஷ்டங்கள், உலக பிரகாரமான நெருக்கங்கள், உலக பிரகாரமான இடர்பாடுகள், உலக பிரகாரமான தேவைகள் எதுவாக இருந்தாலும் கூட கர்த்தருக்குள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிற நம்ம சந்தோஷம் உள்ளவர்களாக, மகிழ்ச்சி உள்ளவர்களாக நம்மால் என்ன பண்ண முடியும்? இருக்க முடியும். இது யாருக்கு? இந்த நன்மைகள் யாருக்கு தான் கிடைக்குதுங்களா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிகார பலியின் மூலமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இந்த நன்மைகளை கர்த்தர் நாம் கொடுக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார்.